இப்போ பனையிலேருந்து எடுக்கக்கூடிய கல், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகம் அது பாதிக்கப்படுது. அதனால ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பனையை சார்ந்து கல்லை சார்ந்து வாழக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த கல் மீதான தடை நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கம் முன்மொழிவை வைக்கிறாங்க. அந்த பனை சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்களும் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள சீசன் டைம்ல கூட கருப்பட்டி, நயம் கருப்பட்டி கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப ரேர். என் நண்பர் ஒருவர் சமீபத்தில் ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும், ஒரு தேநீர் கடை ஆரம்பிக்கணும், நயமான தேநீரை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், சீனி வேண்டாம், கருப்பட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உடங்குடி சுற்று வட்டார பகுதிகளில் ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு மயமாக்கப்பட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கருப்பட்டி கிடைக்குது. அதுவும் அந்த சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். கருப்பட்டி தூளாக கொடுக்குறாங்க. இது போக ஒருத்தரோ 2 பேரோ வந்து நம்பிக்கையானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் மிக குறுகிய காலகட்டம், 1 மாதமோ 2 மாதமோ தான் சப்ளை பண்ணுவாங்க. மற்றபடி வந்து நயம் கருப்பட்டி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த தேடலில் வந்து ஒரு ரிசல்ட் வருது. இந்த பனையிலேருந்து வெளிவரக்கூடிய இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய கருப்பட்டியை தரமாக கொடுக்க முடியல. பனை கம்மியாக இருக்குதா, இல்லைனா பனையறிகள் அதை பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. பதனி விற்கிறாங்க. திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில் சாலை ஓரங்களில் விற்கக்கூடிய பதனிகள் எல்லாமே சாக்கடையும் கலந்தது தான். இதில் நயம் பதனி எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. இது போக தென்னை மரம், அடுத்து தென்னங்கள்னு சொல்கிறாங்க. தென்னையில் கூட இளநீர் இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொண்டு வந்தோம். தமிழக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அந்நிய நாட்டு குளிர்பானங்கள்லாம் வாங்கி குடிக்கிறீங்க, அதை எம்ஆர்பி ரேட்டை கொடுத்து வாங்குறீங்க, அதில் வந்து பேரம் பேச மாட்டேங்கிறீங்க. சாலையோரம் விற்பனை செய்யக்கூடிய நம்மளுடைய இளநீ, நொங்கு, பதனியெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகள்கிட்ட போய் நீங்கள் போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து அவங்க சொல்கிற விலையை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இளநீரோட விலை இப்போ திருநெல்வேலிக்குள்ளே 60 ரூபா. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த கருப்பட்டி, நயம் பதநீர், நொங்கு, இளநீர் இதெல்லாம் வந்து அன்றாடம் முளைக்கக்கூடிய பாமர மக்கள் வாங்கி குடிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்குது. 500 ரூபா 400 ரூபா சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் 60 ரூபா கொடுத்து எப்படி இந்த இளநீரை வாங்கி குடிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்குது. ஏன் கல் தடை செய்யப்பட்டது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கல்லில் நிறைய கலப்படம் செய்யப்பட்டு அந்த கல்லின் மூலமாக உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது, பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அது அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் அவங்க தடை பண்ணிட்டு அதை கார்ப்பரேட் மயமாக்கி கார்ப்பரேட் கம்பெனிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய எரிசாராயத்தை மக்களுக்கு வந்து போதைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு. இப்போ மறுபடியும் கல் வந்து அனுமதிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, தடை நீக்கப்பட்டு கல் அனுமதிக்கப்படுது அப்படின்னா, கலப்படமற்ற கல் இங்கே வழங்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை யாருமே கொடுக்க முடியாது. இப்போ விற்பனை செய்யப்படக்கூடிய உணவுகளில் எதுவுமே கலப்படம் இல்லாமல் கிடையவே கிடையாது. மசாலா பாக்கெட் வாங்கினா கூட அதில் கலப்படம் இருக்குது. கலப்படம் இல்லாத உணவு, தண்ணீர் கூட கலப்படமாக இருக்குது. கலப்படம் இல்லாத உணவு எதுவுமே கிடையாது. இங்கே யார் இந்த வர்த்தகத்தை கையில் வச்சுருக்கா, அந்த பலசரக்கு, மளிகை, இந்த வர்த்தகத்தெல்லாம் யார் கையில் வச்சுருக்காங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும்.